வணக்கம். சிருஷ்டி ஃபெர்டிலிட்டி சென்டர், அதாவது சிருஷ்டி கருத்தரிப்பு மையம் இருந்து டாக்டர் எஸ் சாமுண்டி சங்கரி பேசுகிறேன். மெயினாக இன்றைக்கி இப்போ பேச போகிற டாபிக் வந்து விமனோட ஹெல்த் பற்றி, விமன்ஸ் ஹெல்த்து. நம்ம நாட்டில் வந்து விமன் வந்து எப்போதுமே அவங்க ஃபேமிலி அதெல்லாம் பார்க்குறாங்களே தவிர அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதே கிடையாது. அதனால் நிறைய பேர் வந்து அதனால் நிறைய கஷ்டங்கள் அவங்களுக்கு. ஆனால் அதை வெளியில் அவங்க சொல்கிறதில்ல, ப்ராப்பரான உணவு சாப்பிட்றதில்ல. அவங்க எப்போதுமே தன் கணவர், குழந்தைகள், ஃபேமிலி அந்த மாதிரியே பார்த்துட்ருக்கிறதுனால அவங்களால தன்னை பார்த்துக்க முடியறதில்ல. கருத்தரிப்பு மையமும் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கமும் இணைந்து நடத்தும் இந்த மருத்துவ முகாம் 26/1/19 அன்று வில்லிவாக்கம் ஒன்றிய துவக்கப்பள்ளி பழைய காவல் நிலையத்தில் போரூர் அங்கே நடைபெறுகிறது. அனைவரும் வந்து பயனடைய கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இது வரவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக பண்ணுறீங்களா மேடம்? இது வரவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் அவங்க செக்கப், ஃபிசிக்கல் செக்கப் ஃபுல்லாக பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தேவைப்படுறவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் ப்ளட் சுகர் பண்ணுறோம், அப்புறம் ஹீமோக்ளோபின் பண்ணுறோம். பழைய முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயின் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த மிஷினரி பொறுத்த வரைக்கும் எப்படி? இந்த மிஷினில் வந்து பெயின் சுத்தமாக இருக்கிறது இல்லை. இது ஜஸ்ட் லைக் ஃபோட்டோ மாதிரி தான். ஃபோட்டோ மாதிரி எடுத்து அதில் தெர்மோகிராஃபி இதை வச்சு கண்டுபிடிக்கிறது. இது ரொம்ப நாள் முன்னாடி அமெரிக்காவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ அதிகமாக அதை பண்ணுறதில்ல. இப்போ மறுபடியும் இங்கே வந்திருக்கு. இப்போது பெங்களூர்லேயும் ஒருத்தவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது இந்த முறையினால் வந்து பெண்களுக்கு வந்து அந்த மேமோகிராம் பண்ணும்போது உண்டாகக்கூடிய வலி வந்து உண்டாகிறதில்ல. அது இல்லாமல் அவங்களுக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அது இல்லாமல் ரேடியேஷன் இருக்கிறதில்ல, எக்ஸ்ரே கதிர்கள் பாய்வதில்லை. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இது முக்கியமாக எங்களுக்கு ஐவிஎஃப் டெஸ்ட் பேபி பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த ஸ்டிமுலேஷன் இன்ஜெக்ஷன் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டை பண்ணிவிட்டு 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட்டை பண்ணிட்டு தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஸோ தட் எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் தான் முதன்முறையாக வந்து இந்த ஃப்ரீயாக பண்ணுறீங்க கேம்பெயின் இல்லைங்களா? ஆமாம். இந்த மிஷினும் நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே தான் வாங்கியிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தா பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட கெரியரை ஃபஸ்ட்டு முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஈவன் கெரியர் இது பண்ணாலும், திருமணமானாலும் திருமணத்தை ஃபஸ்ட்டு தள்ளி போடுறாங்க. திருமணமானாலும் ஃபஸ்ட்டு குழந்தைய தள்ளி போடுறாங்க. அப்படி குழந்தை உண்டானாலும் அது வேண்டாம், எங்களுக்கு வந்து நாங்கள் பின்னாடி பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அதையும் வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து இதனால் வந்து இன்ஃபர்டிலிட்டி, கருவுறாமை வந்து ரொம்ப அதிகமாக ஆகிட்டு வருது இப்போ நம்ம கண்ட்ரியில். முதல்ல வந்து 1 in 10 இருந்தது. இப்போ பார்த்தாக்க 1 in 5 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 20% வந்து இப்போ இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. முதல்ல வந்து இப்போ பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரிவிகிதமாக இருந்துட்டு வந்தது. இப்போ ஆண்களுக்கு இன்னும் அதிகமாக காணப்படுகிறது. மேபி பிகாஸ் ஆஃப் ஒர்க் ஸ்ட்ரெஸ். அதனால ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் விமன். அவங்க வந்து வேலையும் பார்க்கணும், அதே சமயத்தில் தன்னுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், அதே சமயத்தில் ஒர்க்கு அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாததுனால, ஸ்ட்ரெஸ்னால நிறைய பேருக்கு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், அதாவது இந்த முட்டைப்பையில் வந்து பல சின்ன சின்ன சிஸ்ட் இருக்கும். அதனால் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வருது லேடிஸ்க்கு. இது இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ். அது ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து மாத விளக்கு வந்து மாதம் வர்றதில்லை, பருமன் ஆகிடுவாங்க. அது இல்லாமல் குழந்தை உண்டாகாது. இதெல்லாம் வந்து நிறைய அதனால் பிரச்சனைகள் வருது. லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தா அவங்க வந்து டயபெட்டிக்காக மாறலாம், அவங்களுக்கு வந்து பிபி அதிகமாகலாம். அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இது போகிற சமயத்தில் அவங்களுக்கு எண்டோமெட்ரியல் கேன்சர் வரக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து முன்னாடி அதை கண்ட்ரோல் பண்ணாக்கா இதை பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அது இல்லாமல் இப்போ அதிகமான வயதுக்கு மேலே திருமணம் பண்ணிக்கிறவங்களும் இல்லாட்டி குழந்தை பேரை தள்ளி போடுறவங்களுக்கும் பார்த்தா ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வந்து அதிகமாக காணப்படுகிறது. அது இல்லாமல் எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற ஒரு கண்டிஷன் காணப்படுகிறது. ஸோ இதையெல்லாம் வந்து இந்த நம்ம நடத்த போகிற முகாமில் அவங்களுக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கா, ஃபைப்ராய்டிஸ் இருக்கா,
எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா, இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சரியான தீர்வை நாங்கள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் இந்த ஐவிஎஃப்ன்றது வந்து இதெல்லாம் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் இருக்குதான்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து தீர்வு கொடுத்த பிறகு அதுலேயும் அவங்க ஆக முடியலன்னா குழந்தை பெற முடியலனாக்கா லாஸ்ட்டில் தான் ஐவிஎஃப் வந்து இது பண்ணுறோம். அது இல்லாமல் டியூபல் ரீகானலைசேஷன்ன்றது வந்து ஒரு பெரிய தீர்வு இதுக்கு. நிறைய பேர் வந்து இப்போ நம்ம சமுதாயத்தில் வந்து நிறைய வந்து செகண்ட் மேரேஜஸ் நடக்குது. நிறைய பேர் வந்து குழந்தைங்கள லூஸ் பண்ணிடுறாங்க. நேச்சுரல் கலாமிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் சுனாமி வருது, அந்த பக்கம் எர்த்குவாக் வருது, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸில் குழந்தைங்களை லூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து மறுபடியும் குழந்தை உண்டாகிறதுக்கு வந்து டியூபல் ரீகானலைசேஷன் ஆல்ரெடி கருத்தடை பண்ணவங்க டியூபல் ரீகானலைசேஷனுக்காக வராங்க. அந்த மாதிரி நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த சமயத்தில் நிறைய அந்த மாதிரி டியூபல் ரீகானலைசேஷன் பண்ணியிருக்கோம். இப்போவும் அதை பண்ணிகிட்ருக்குறோம் வித் குட் ரிசல்ட். யங்காக பேஷண்ட் இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து டியூபல் ரீகானலைசேஷன் பண்ணாக்கா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு மாதமும் நல்ல சான்ஸ் இருக்குது குழந்தை உண்டாகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டெஃபினட்டான காரணங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தீர்வு கொடுத்தாலே நிறைய பேர் வந்து கருத்தரிக்க முடியும். அப்படி இல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு திருமணமாகி நிறைய நாட்கள் ஆகிவிட்டது, காரணமே இல்லாமல் கருத்தரிக்காமல் இருக்குது, இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து ஐவிஎஃப்ன்ற முறை வந்து ரொம்ப நிறைய பேர். அதனால் இன்றைய சூழ்நிலையில் பெண்களுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கோ இல்லைன்னா டயக்னோசிஸ்க்கோ நிறைய அட்வான்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதில் முக்கியமானது வந்து இந்த லேசர் வந்து பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் இருந்தது. இதை வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம் சென்னையில். அது இல்லாமல் தெர்மோகிராஃபின்றதும் ஒரு முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் ஃபார் பிரஸ்ட் கேன்சர். இது ரெண்டும் வந்து இங்கே நம்ம சிருஷ்டி ஃபெர்டிலிட்டி சென்டரில் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி டாக்டர் திவ்யா விவரமாக சொல்லுவோம். சிறப்பாக என்ன மேடம் பண்ணலான்னு இருக்கீங்க? இந்த முகாமில் வந்து நாங்கள் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணணும்னு பார்க்குறோம். பேசிக்லி ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜினா இப்போ பல கிளைகள் வந்துருக்கு. அதில் இதுக்கு முன்னாடினா வெறும் குழந்தைமையோ இல்லை குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமன் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இன்னும் பல கிளைகள் வந்திருக்கு. அதில் எஸ்தெட்டிக் கைனகாலஜின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் சவுத் சைடு நம்ம சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதவிடாய் நின்றுட்டு அப்புறம் அவங்களுக்கு ஏற்படுற சேஞ்சஸ் இந்த பாடியை வந்து அவங்க இதுதான் நம்மளோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து இருமுனாவோ தும்புனாவோ அவங்களுக்கு வந்து யூரின் லீக்கேஜ் ஆகுது. இந்த மாதிரி இருக்கும்போது இனிஷியலாக ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு பெருசாக சரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் லைஃப் இது அப்படி தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் போக போக அவங்க எப்படின்னா ஒரு வெளியில் போகணுனாலும் போக முடியாது. அண்ட் பக்கத்தில் எதுவும் டாய்லெட்ஸ் எதுவும் இல்லைன்னா அவங்க போக முடியாது. அதே மாதிரி இன்கான்டினன்ஸ் பேட்ஸில் யூஸ் பண்ணலைன்னா அவங்களால வெளியில் போக முடியாது. இந்த மாதிரி போக போக அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் கம்மியாயிடும். அவங்க மற்றவங்க கூட வந்து சோஷியலாக ரிலேட் பண்ணுறது கம்மியாயிடும். அண்ட் ஏன்னா வந்து ஒரு உமன் ஆஃப் த ஃபேமிலி தான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹோல்ட் தெம் ஆல் டுகெதர். அதனால் அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் ஒரு ஃபேமிலியோட ஹாப்பினஸ் வந்து இவென்ச்சுவலாக பார்த்தா ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்க்கு வந்துடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதை அட்ரெஸ் பண்ணுறதுக்காக ஃபெமிலிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு கருவி இங்கே வந்திருக்கு. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா இது பல விஷயத்தை கவர் பண்ணுறது. பட் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ். அதுக்கு வந்து ஒரு 5 minutes ஜாப் தான் அது. பேசிக்கலி அது என்னென்னா லேசர் ஷாட்ஸை வந்து வெஜனலில் அந்த யூரித்ரா அதாவது யூரின் வர பாதையில் வந்து நம்ம லேசர் ஷாட்ஸ் கொடுக்கும்போது அந்த இடத்த வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. பேசிக்கலி வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு வயது 45 வயசு ஆகிட்டப்புறம் ஒரு டைப் ஆஃப் கொலாஜன் வந்து நல்ல கொலாஜன் வந்து ஒரு வீக்கெண்ட் கொலாஜன் தான் மாறுது. ட்ரீட்மெண்ட் எப்படி மேடம்? ஒரு வாட்டி சிட்டிங்கில் உட்காந்தாலும் சரியாகுமா இல்லை வந்து சில பேருக்கு அதாவது பேஷண்ட் செலெக்ஷன்றது ரொம்ப முக்கியம். இப்போ இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து டெய்லி கான்டினன்ஸ் பேட் வந்து எவ்ரி 2 daysக்கு எவ்ரி 2 hours மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது. அவங்களுக்கு வந்து சர்ஜரி தான் ஆப்ஷன். ஸோ பட் இது வந்து இப்போ வாரத்தில் ஒரு 2-3 வாட்டி ஆகுது அப்படின்றவங்களுக்கு நம்ம பண்ணும்போது அநேகமாக ஒரு 3 settings பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு வாட்டியும் இப்போ அவங்க காஃபி பிரேக்கில் வந்து பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு அனஸ்தீசியாவோ எதுவும் தேவை கிடையாது. அண்ட் அவங்ககிட்ட பேசிட்டே இந்த இதை முடிச்சிடலாம். இதுக்கு மயக்கம் கொடுக்கணும் எதுவுமே கிடையாது பேசிக்கலி. அண்ட் நிறைய பேர் வந்து நல்ல பயனடைஞ்சிருக்காங்க. இது ரொம்ப இனிஷியலாக நம்ம இந்தியாவுக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் அமெரிக்காலலாம் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பண்ண ஒரு 60-70 கேசஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் விமன் வந்து
இதில் வந்து நல்லாவே பயனடைஞ்சிருக்காங்க. அண்ட் ஒரு செகண்ட் சிட்டிங் வரும்போதே வந்து அவங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது. இது ஏன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக யூஸ் பண்ணோம்னா, இந்த ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ்க்கு வந்து அதர்வைஸ் பண்ணணும்னா இட்ஸ் அ பிக் சர்ஜரி சச். அதுவும் அந்த சர்ஜரியில் வந்து சில டைம்ஸ் ஓவர் கரெக்ஷன் ஆகலாம், அண்டர் கரெக்ஷன் ஆகலாம். அந்த சர்ஜரிக்கு முன்னாடி இது ஒரு ரொம்ப நல்ல ஆப்ஷன். ஸோ யாருக்காவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த முகாமில். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி விமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 80% மேலே இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. அது வெளியே சொல்ல தயங்குறாங்க. ஸோ அவங்கள மாதிரி இருக்க ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, எப்படி உங்களை அப்ரோச் பண்ணலாம்னு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இப்போ எப்படி ஒரு ஸ்டேஜ்லையும் வெல் உமன் செக்ன்னு சொல்லிட்டு இருக்குதோ அந்த மாதிரி வந்து எவ்ரி உமன் வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜில், ஏன்னா இப்போ அடோலசன்ட் கிளினிக்னு கூட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடோலசன்ட் கிளினிக்லாம் அடோலசன்ஸ், அதாவது ஒரு ப்ரீ பியூபர்டல் ஏஜில் இருக்கிறவங்க வந்து அந்த சில்ட்ரன் வந்து தனக்கு உடம்பு எப்படி இருக்குது, நம்மளுக்கு தேவையில்லாத உடற்பருமன் இந்த மாதிரிலாம் வந்து வராமல் இருக்கிறது பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு அடோலசன்ட் கிளினிக் இருக்குது. அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இப்போ பேப்ஸ்மியர்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பேப்ஸ்மியர்ன்றது டைம் டெஸ்ட்டு, நம்ம பல ஆண்டுகளாக பண்ணிட்டு வரோம். அது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டூல். ஏன்னா ஒரு cervical கேன்சர் வர்றதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளால் அதை டிடெக்ட் பண்ண கூடிய ஒரு அவ்வளோ நல்ல டூல் அண்ட் ரொம்ப சிம்பிளான டெஸ்ட். ஸோ இது வந்து எவ்ரி 3 to 5 years வந்து விமன் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்க விமன் வந்து பண்ணும்போது cervical கேன்சர் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த மேமோகிராம் மேம் சொன்ன மாதிரி இந்த மேமோகிராமுக்கு வந்து அது ரொம்ப பெயின்ஃபுல்லான டெஸ்ட்ன்றதுனால நிறைய பேர் அது முன் வர மாட்டாங்க. இப்போ தெர்மோகிராம்ன்றது ஒரு ரொம்ப அது கண்டிப்பாக மேமோகிராமை ரீப்ளேஸ் பண்ணுற விஷயம் கிடையாது. அட் த சேம் டைம் சரி இது ஒரு சின்ன சிம்பிள் டெஸ்ட் தானே பண்ணிக்கலாமே அப்படின்ற போது நிறைய அன்டிடெக்டட் கேன்சர்ஸ் வந்து மேலே வரும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக நம்ம மேமோகிராம் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ரீனிங்காக ஒரு ரொம்ப நல்ல டூல். ஸோ இப்போ பண்ணுற ஸ்க்ரீனிங் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து நீங்கள் பண்ணி முடிப்பீங்க? ஒரு பேஷண்ட் வந்து உங்கள்கிட்ட அட்டன் பண்ணாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் அவங்க நீங்கள்? இட்ஸ் பேசிக்லி டேக்கிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் மாதிரி. அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து நம்ம அந்த மெஷினில் பார்த்துட்டு எந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் ஹை இன்டென்சிட்டி ஏரியாஸாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த அவங்களுக்கு வந்து டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வில் பி ஏபிள் டு 10 மினிட்ஸில் வந்து டோட்டல் முடிஞ்சிடும். இந்த ரிப்போர்ட் கையில் கொடுக்குற டைம். தேங்க்யூ. இப்போ எஸ்தெடிக் கைனகாலஜின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்குது. அதில் என்னென்னா வந்து பெல்விக் ஃப்ளோர் பற்றி பேசிக்கலி ஹவு விமன் லுக் டவுன் தேர் அண்ட் அது எப்படி சில பேருக்கு வந்து ஹவு தே லுக் டவுன் தேர் வந்து தே டோன்ட் லைக் இட். இப்போ நம்ம சவுத்தில் வந்து வெரி கன்சர்வேட்டிவ், அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. பட் ஆக்சுவல் ஜெனரல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ், அதாவது சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஒரு 45 வயதுக்கு மேலே ஒரு ஈவன் இப்போ ரொம்ப யங் கேர்ள்ஸ்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்குது. அப்படின்னா 23 நாளும் அவங்களுக்கு யூரின் லீக் ஆகுது. இது வந்து யாருக்கெல்லாம் வரலாம்னா யாருக்கு வேணால் வரலாம். பட் யாருக்கெல்லாம் நார்மல் டெலிவரி ஆயிருக்கோ இல்லை ஃபோர்சப்ஸ் டெலிவரி ரொம்ப நேரம் லேபரில் இருந்தாங்க இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சான்சஸ். அண்ட் லாங் டர்மாக பார்த்தா வெஜைனல் லாக்ஸிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே அந்த பர்த் கெனால் வந்து லூஸ்னு பார்க்குறது. இது நிறைய யங் கேர்ள்ஸ்க்கு வந்து ஃபோர்சப்ஸ் டெலிவரி அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு ஒரு பிளாடர் கண்ட்ரோலோ இல்லை கீழே வந்து ஒரு லாக்ஸிட்டி ரொம்ப லூஸ்னு பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. அதுக்கான ஒரு பூன் தான் வந்து இந்த ஃபெமிலிஃப்ட்ன்ற கருவி. அவங்க வெஜைனல் லாக்ஸிட்டிக்காக பண்ணலனாலும் இந்த ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ்ன்றதுக்காக கண்டிப்பாக பண்ணால் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்க பெனிஃபிட் ஆவாங்க. ஏன்னா ஒரு யங் ஏஜில் வந்து அவங்க ஒரு சோஷியலாகவே அவங்களால இருக்க முடியாது. இப்போ வெளியில் போகணும் ஆனால் டாய்லெட் இருக்கணும் இல்லைன்னா வந்து லீக் ஆயிரும். இந்த மாதிரி வந்து ஒரு யங் கேர்ளுக்கு வந்துச்சுன்னா அவங்களோட செல்ஃப் எஸ்டீமையோ அவங்களோட கான்ஃபிடென்ஸையும் அது பிரேக் பண்ணிடும். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் எஸ்தெடிக் கைனகாலஜி பார்ட் வந்து ஃபெமிலிஃப்ட்ன்ற கருவி மூலமாக தே கேன் ஆக்சுவலி பெனிஃபிட். ஸோ இதை பற்றி தான் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ 80% விமன்ஸ்க்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு, அவங்க வெளியே சொல்லவே தயங்குறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி அவங்க வந்து இந்த முகாமுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் எக்ஸாமின் பண்ணி உண்மையாகவே அவங்களுக்கு அது தேவைப்படுதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கருவி மூலமாக அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 60% ஆஃப் விமன் வந்து பயனடைவாங்க. உங்கள் நேம் சொல்லுங்கள் மேடம். I'm Divya Subramanian. நம்மளோட தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக 26ஆம் தேதி குடியரசு தினம் அன்று போரூரில் ஒரு பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் அனைத்து பத்திரிகையாளர்களும் தங்களுடைய குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் தகவல் தெரிவித்து அதில் பயனடைமாறு கேட்டுக்கிறோம். இந்த பெண்களுக்கான சிறப்பு முகாம் வந்து போரூரில் அதற்கான இடம் எல்லாமே உங்களுக்கு அறிவிக்கப்படும். தோழர்கள் அனைவரும் நிச்சயமாக இதில் கலந்து கொண்டது டிவிஜே சார்பாக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன்.